6th தமிழ் நியூ புக்கில் டேர்ம் 1க்கான புக் பேக் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஷின், ஏற்றத்தாழ்வற்ற டேஷ் அமைய வேண்டும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ சமூகம். ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும். நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவருக்கு டேஷ் ஆக இருக்கும். ஆன்சர் ஆப்ஷன் டி அசதியாக இருக்கும். மூணாவது, நிலவு கூட்டல் என்று என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது. ஆன்சர் ஆப்ஷன் பி நிலவென்று. நான்காவது கேள்வி, அமுதென்று எனும் சொல்லை பிரித்து எழுதுக. ஆன்சர் ஆப்ஷன் ஏ அமுது கூட்டல் என்று. தமிழ் கூட்டல் எங்கள் என்பதனை சேர்த்து எழுதுக. ஆன்சர் ஆப்ஷன் பி தமிழெங்கள். ஆறாவது கேள்வி, செம்பயிர் எனும் சொல்லை பிரித்து எழுதுக. ஆன்சர் ஆப்ஷன் ஏ செம்மை கூட்டல் பயிர். பொறுத்துக. பாரதிதாசன் அவர்கள் தமிழ் மொழியை சில பொருட்களுக்கு ஊமைப்படுத்தி சொல்லியிருப்பார். அதுலேருந்து சில கேள்விகள் இது. தமிழ்மொழி விளைவுக்கு நீர் போன்றது, அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவர்க்கு வேல். அப்போது ஆப்ஷன் ஏ ஆன்சர். எட்டாவது கேள்வி, தாய்மொழியில் படித்தால் டேஷ் அடையலாம். ஆன்சர் ஆப்ஷன் பி மேன்மை அடையலாம். தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஷ் சுருங்கிவிட்டது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ மேதினி. மேதினிங்கிறதுக்கு பொருள் உலகம். பத்தாவது கேள்வி, செந்தமிழ் எனும் சொல்லை பிரித்து எழுதுக. ஆன்சர் ஆப்ஷன் டி செம்மை கூட்டல் தமிழ். பொய் அகற்றும் எனும் சொல்லை பிரித்து எழுதுக. ஆன்சர் ஆப்ஷன் ஏ பொய் கூட்டல் அகற்றும். 12வது கேள்வி, பாட்டு கூட்டல் இருக்கும் என்பதனை சேர்த்து எழுதுக. ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாட்டிருக்கும். அடுத்த கேள்வி, எட்டு கூட்டல் திசை என்பதனை சேர்த்து எழுதுக. ஆன்சர் ஆப்ஷன் ஏ எட்டு திசை. 14வது கேள்வி, தொன்மை எனும் சொல்லின் பொருள். ஆப்ஷன் பி பழைமை. இடப்புறம் என்ற சொல்லை பிரித்து எழுதுக. ஆன்சர் ஆப்ஷன் பி இடது கூட்டல் புறம். 16வது கேள்வி, சீரிழமை என்ற சொல்லை பிரித்து எழுதுக. ஆன்சர் ஆப்ஷன் பி சீர்மை கூட்டல் இளமை. 17வது கேள்வி, சிலம்பு கூட்டல் அதிகாரம் என்பதனை சேர்த்து எழுதுக. ஆன்சர் ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம். 18வது கேள்வி, கணினி கூட்டல் தமிழ் என்பதனை சேர்த்து எழுதுக. ஆன்சர் ஆப்ஷன் பி கணினி தமிழ். 19வது கேள்வி, தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர். ஆன்சர் ஆப்ஷன் பி பாரதியார். 20வது கேள்வி, மா எனும் சொல்லின் பொருள். மாங்கிறது விலங்கு. அடுத்தது இயல் 2க்கான புக் பேக் கொஷின்ஸ் பார்க்கலாம். முதல் கேள்வி, கிணறு என்பதனை குறிக்கும் சொல். ஆன்சர் ஆப்ஷன் பி கேணி. கேணினா கிணறு. 2வது கேள்வி, சித்தம் என்பதன் பொருள் உள்ளம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 3வது கேள்வி, மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின். ஆன்சர் ஆப்ஷன் ஏ அடுக்குகள். மாடங்கள்னா மாளிகையின் அடுக்குகள். நன்மாடங்கள் எனும் சொல்லை பிரித்து எழுதுக. நன்மாடங்கள் எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் ஆப்ஷன் சி நன்மை கூட்டல் மாடங்கள். 5வது கேள்வி, நிலத்தினிடையே எனும் சொல்லை பிரித்து எழுதுக. ஆப்ஷன் பி நிலத்தின் கூட்டல் இடையே. முத்து கூட்டல் சுடர் என்பதனை சேர்த்து எழுதுக. ஆன்சர் ஆப்ஷன் ஏ முத்துச்சுடர். 7வது கேள்வி, நிலா கூட்டல் ஒளி என்பதனை சேர்த்து எழுதுக. ஆன்சர் ஆப்ஷன் சி நிலா ஒளி. அடுத்து 8வது கேள்வி, பொறுத்துக. முத்து சுடர் போல நிலா ஒளி. தூய நிறத்தில். தூய நிறத்தில் இருப்பது மாடங்கள். 1B. அப்புறம் சித்தம் மகிழ்ந்திட. சித்தம் மகிழ்ந்திட தென்றல். இப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து 9வது கேள்வி, கழுத்தில் சூடுவது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ தார். 10வது கேள்வி, கதிரவனின் மற்றொரு பெயர். கதிரவனின் மற்றொரு பெயர் ஞாயிறு. ஆப்ஷன் பி. 11வது கேள்வி, வெண்குடை எனும் சொல்லை பிரித்து எழுதுக. ஆப்ஷன் பி வெண்மை கூட்டல் குடை. பொற்கோட்டு எனும் சொல்லை பிரித்து எழுதுக.
ஆப்ஷன் ஏ பொன் கூட்டல் கோட்டு. 13வது கேள்வி கொங்கு கூட்டல் அலர் என்பதனை சேர்த்து எழுதுக. ஆப்ஷன் சி கொங்கலர். 14வது கேள்வி அவன் கூட்டல் அலிபோல் என்பதனை சேர்த்து எழுதுக. ஆப்ஷன் பி அவன் அலிபோல். 15வது கேள்வி தட்பவெப்பம் எனும் சொல்லை பிரித்து எழுதுக. ஆப்ஷன் ஏ தட்பம் கூட்டல் வெப்பம். 16வது கேள்வி வேதியுரங்கள் எனும் சொல்லை பிரித்து எழுதுக. வேதி கூட்டல் உரங்கள். 17 தரை கூட்டல் இறங்கும். ஆப்ஷன் ஏ தரை இறங்கும். 18 வழி கூட்டல் தடம் வழித்தடம். ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி துருவ பகுதி. ஆப்ஷன் ஏ ஆன்சர். 20வது கேள்வி மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது அறிவுடைய மக்கள். ஆப்ஷன் பி ஆன்சர். அடுத்தது ஒருவருக்கு சிறந்த அணி இன்சொல். ஆப்ஷன் சி. சத்திமுத்த புலவரால் பாடப்பட்ட பறவை. ஆப்ஷன் ஏ செங்கால் நாரை. புல் என்பதன் வேறு பெயர் பறவை. புல்னா பறவை. அடுத்து இயல் 3ல் உள்ள புக் பேக் கொஷின்ஸ் பார்க்கலாம். முதல் கேள்வி உடல் நோய்க்கு டேஷ் தேவை ஔடதம். 2வது நண்பர்களுடன் ஒருமித்து விளையாடு. 3வது கேள்வி கண்டறி எனும் சொல்லை பிரித்து எழுதுக. ஆப்ஷன் பி கண்டு கூட்டல் அறி. ஓய்வற எனும் சொல்லை பிரித்து எழுதுக. ஆப்ஷன் ஏ ஓய்வு கூட்டல் அற. 5வது ஏன் கூட்டல் என்று என்பதனை சேர்த்து எழுதுக. ஆப்ஷன் பி ஏனென்று. ஔடதம் கூட்டல் ஆம் என்பதனை சேர்த்து எழுதுக. ஆப்ஷன் ஏ ஔடதமாம். எதிர்ச்சொற்களை பொருத்துக. அணுகு அணுகுங்கிறதுக்கு எதிர்ச்சொல் விலகு. ஐயம் ஐயம்னா அதுக்கு ஆப்போசிட் தெளிவு. ஊக்கம் சோர்வு. உண்மை பொய்மை. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து அவன் எப்போதும் உண்மையே உரைக்கின்றான். ஆப்ஷன் ஏ ஆன்சர். அடுத்து ஆழ்கடல் என் சொல்லை பிரித்தெழுதுக. ஆழம் கூட்டல் கடல். விண்வெளி எனும் சொல்லை பிரித்தெழுதுக. ஆப்ஷன் பி விண் கூட்டல் வெளி. நீலம் கூட்டல் வான் என்பதனை சேர்த்து எழுதுக. ஆன்சர் ஆப்ஷன் சி நீலவான். இல்லாது கூட்டல் இயங்கும் என்பதனை சேர்த்து எழுதுக. ஆப்ஷன் சி இல்லாதியங்கும். நுட்பமாக சிந்தித்து அறிவது நுண்ணறிவு. ஆப்ஷன் பி ஆன்சர். தானே இயங்கும் இயந்திரம். ஆப்ஷன் பி தானியங்கி. 15வது கேள்வி நின்றிருந்த எனும் சொல்லை பிரித்து எழுதுக. நின்று கூட்டல் இருந்த. ஆப்ஷன் பி ஆன்சர். 16வது அவ்வுருவம் எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அ கூட்டல் உருவம். 19வது மருத்துவம் கூட்டல் துறை என்பதனை சேர்த்து எழுதுக. மருத்துவத்துறை. ஆப்ஷன் டி. செயல் கூட்டல் இலக்க செயல் இலக்க. ஆப்ஷன் ஏ. நீக்குதல் என்பதன் எதிர்ச்சொல் நீக்குதல் சேர்த்தல். எளிது என்பதன் எதிர்ச்சொல் எளிது அரிது. அரிதுங்கிறது ஆன்சர். ஆப்ஷன் ஏ.